அனைவருக்கும் வணக்கம். எளிய முறையில் ஆங்கிலம் கற்க அப்படின்ற தலைப்புகளை நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அது எப்பயும் போல் 5 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதலாவதாக கடவுள் வாழ்த்து, அப்புறம் திருப்புதல், பாடத்திட்டம், பயிற்சி கேள்விகள் மற்றும் பொதுவானவைகள் அப்படின்னு 5 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. கடவுள் வாழ்த்தோடு ஆரம்பிப்போம். திருவாசகம் சிவபுராணம். நமசிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சுவாமி மாணிக்க வாசகர். திருப்புதல் டென்ஸ்லாம் நம்ம படித்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வாய்ஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வாய்ஸஸில் ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்குறோம். சரிங்களா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அது வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பார்த்தீங்கன்னா ஐ வில் ரீட் த புக் அப்படின்னு போட்டோம். நான் புத்தகத்தை வாசிப்பேன் அப்படின்னு அர்த்தம். த புக் வில் பி ரெட் பை மீ, புத்தகம் என்னால் வாசிக்கப்படும் அப்படின்னு அது வந்து செயற்பாட்டு வினை, அதாவது பேசிவ் வாய்ஸாக மாறும். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பேசிவ் வாய்ஸ். ஆல்ரெடி நம்ம படித்தது தான் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா ஐ வில் ரீடுக்கு பதில் ஐ வில் கிவ் த புக்னா நான் புத்தகத்தை கொடுப்பேன். த புக் வில் பி கிவன் பை மீ, புத்தகம் என்னால் கொடுக்கப்படும் அப்படின்னு படிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம படித்தது தான் ஆல்ரெடி. இந்த பேட்டர்ன் வந்து ஏன் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான். ஐவி சப்ஜெக்ட் எது வந்தாலும் வில் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் நேமு. ஆப்ஜெக்ட் நேமு ப்ளூரலாக இருந்தாலும் சிங்குலராக இருந்தாலும் கவலை இல்லை. வில் பி ப்ளஸ் பாஸ்ட், வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். அந்த வெர்போட ஃபார்ம் இருக்குல்ல, என்ன ஃபார்ம்? வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அது போட்டு பை போட்டு மீ, அஸ், யூ, தே. ஐ வந்தா மீ, வி வந்தா அஸ், யூ வந்தா யூ, தே வந்தா தெம், இந்த மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி படித்தது தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ வில் டேக் த புக், நான் புத்தகத்தை எடுப்பேன். அது இங்கிலீஷில் அப்படியே பேசிவ் வாய்ஸாக மாறணும் அப்படின்னா எப்படி மாறும்? ஆப்ஜெக்ட் முதல்ல வந்துடும், த புக். அடுத்து ஃபார்மேட் படி வில் பி அப்படின்னு வரும். அப்புறம் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வெர்பு வந்து டேக்குன்ற வெர்பு, அதனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன். ஸோ வில் பி டேக்கன். த புக் வில் பி டேக்கன் பை, ஐயில் ஆரம்பித்தா மீல. உதாரணத்துக்கு ஐ வில் டேக் த புக் அப்படின்னா நான் புத்தகத்தை எடுப்பேன் இருக்கு. அப்போ த புக் வில் பி டேக்கன் பை மீ, புத்தகம் என்னால் எடுக்கப்படும் அப்படி சொல்லி மாற்றிக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ நிறுத்தி ஒரு தடவை வாட்ச் பார்த்துக்கிறேங்க. இதில் இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறேனே, ஹீ வில் டேக் த ஃபோன் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ நீங்கள் இது எப்படி மாறும்? வெரி குட். த ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா த ஃபோன் வில் பி டேக்கன் பை ஹிம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இந்த புக் பதிலாக ஃபோன் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ப்ளூரல் ஃபார்ம் வந்தாலும் அதே தான். ஐ வில் டேக் புக்ஸ், நான் புத்தகங்களை எடுப்பேன் இருக்கு. புக்ஸ் வில் பி டேக்கன் பை மீ, புத்தகங்கள் என்னால் எடுக்கப்படும் அப்படி சொல்கிறோம். சரிங்களா? ரொம்ப கஷ்டமானதுலாம் எதுவும் கிடையாது இதில். அதே மாதிரி ஷீ வில் டேக் புக்ஸ் அப்படின்னா அவள் புத்தகங்களை எடுப்பாள். புக்ஸ் வில் பி டேக்கன் பை ஹேர், புத்தகங்கள் அவளால் எடுக்கப்படும் அப்படின்னு மாற்றிக்கிறோம். இதெல்லாம் ஆல்ரெடி படித்தது தான் நம்ம. ஐ வில் டேக் த ஸ்டோன், யூ வில் டேக் த ஸ்டோன்னா நீங்கள் கல்லை எடுப்பீர்கள். த ஸ்டோன் வில் பி டேக்கன் பை யூனா கல் உங்களால் எடுக்கப்படும். இந்த மாதிரி நீங்களே சொல்லி பார்த்துக்கிறீங்க. சந்தேகம் எது இருந்துச்சுன்னா ஒரு தடவை வீடியோ நிறுத்தி வாசிக்கிறீங்க. சந்தேகம் இல்லை அப்படின்னா அப்படியே போகிற போக்கில் அப்படியே கவனிச்சுட்டே போங்க. ஒரு தடவை சும்மா சிம்பிளாக. ஹீ வில் டேக் த ஸ்டோன்னா அவன் கல்லை எடுப்பான். ராஜா வில் டேக் த ஸ்டோன்னா ராஜா கல்லை எடுப்பான். த ஸ்டோன் வில் பி டேக்கன் பை ராஜா, கல் ராஜாவால் எடுக்கப்படும். இந்த மாதிரி சொல்கிறது. அடுத்து ப்ளூரல் ஃபார்முக்கும் அதே மாதிரி தான். ஸ்டோன்ஸ்னா கற்கள்னு அர்த்தம். தே வில் டேக் ஸ்டோன்ஸ்னா அவர்கள் கற்களை எடுப்பார்கள். த ஸ்டோன்ஸ் வில் பி டேக்கன் பை தெம், கற்கள் அவர்களால் எடுக்கப்படும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வாசிச்சு பார்த்துக்கிறீங்க. உதாரணத்துக்கு ஐ வில் பிரிங் த ஸ்டோன்னா நான் கல்லை கொண்டு வருவேன் அர்த்தம். அந்த ஸ்டோன் வில் பி பிராட், பிரிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? பிராட். அதனால த ஸ்டோன் வில் பி பிராட், ஸ்டோன் வில் பி பிராட் பை மீ அப்படின்னா நான் என்னால் கல் கொண்டு வரப்படும். அந்த கல் என்னால் கொண்டு வரப்படும் மாதிரி. வி வில் பிரிங் த ஸ்டோன் அப்படின்னா நாங்கள் கல்லை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்டோன் வில் பி பிராட் பை அஸ், கல் எங்களால் கொண்டு வரப்படும். ஸோ சிம்பிள் தான். ஒரு தடவை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அது சிங்குலரில் உள்ள அந்த சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதை எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துக்கிறீங்க. உதாரணத்துக்கு இட் வில் பிரிங் ஸ்டோன், இட் வில் பிரிங் த ஸ்டோன், இது கல்லை கொண்டு வருகிறது இல்லை.
வரும் அப்படின்னு அர்த்தம். இது கல்லை கொண்டு வரும்னு எழுதிக்கிறேங்க. the stone will be brought by it. கல் இதுவால் கொண்டு வரப்படும் அப்படின்னு மாறிக்கிறோம். ஸோ சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம படித்தது தான். இன்றைக்கான பாடத்திட்டத்துக்கு போவோமா? அதே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எஸ்ஆர்னோ டைப் அப்பமா வில் முன்னாடி வந்துடும். வில் ஐ ரீட் த புக்? நான் புத்தகத்தை வாசிப்பேனா? வில் த புக் பி ரெட் பை மீ? புத்தகம் என்னால் வாசிக்கப்படுமா அப்படின்னு மாறிடும் தமிழில். ஸோ இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி இதை எழுதிக்கிறேங்க. சரி, எழுதிட்டீங்க நம்புகிறோம். நம்ம பார்க்க போகிறது இந்த தடவை எஸ்ஆர்னோ டைப் பார்க்க போகிறோம். பொதுவாக 2 மட்டும் பார்ப்போம். அடுத்து டிக்ளரேட்டிவ் நெகட்டிவ் நாட் மட்டும் போடுவாங்க. அது எக்ஸசைஸில் வரும்போது நீங்களே கற்றுக்குறீங்க. இன்ட்ராகேட்டிவ் எஸ்ஆர்னோ டைப்பும் அதே மாதிரி நாட் மட்டும் வர மாதிரி இருக்கும். அது எக்ஸசைஸில் கற்றுக்கும் போது தனியாலாம் பயிற்சியாக பண்ண வேணாம். நீங்கள் எக்ஸசைஸ் கொடுப்போம்ல, அதை நீங்கள் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா டென்ஸ் நல்லா எலாபரேட்டாக படித்ததுனால இதுகள்லாம் ரொம்ப படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது புரிஞ்சுக்கிற முடியும் நம்மளால். இதுதான் ஃபார்மெட்டு. வில்லில் ஆரம்பித்து சப்ஜெக்ட் வெர்பு எது வந்தாலும் போட்டுக்கிறங்க. அடுத்து வெர்பை போட்டுக்கிறங்க. சப்ஜெக்ட் எது வந்தாலும் சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் நேம். இது வந்து கொஸ்டின் மார்க்கில் ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸில் எப்படி வரும்? வில்லு இந்த ஆப்ஜெக்ட் நேம் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கிறங்க. ப்ளூரலோ சிங்குலரோ மேட்ரு கிடையாது. ஸோ வில் ஆப்ஜெக்ட் நேமு பி ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும். வில்லு ஆப்ஜெக்ட் நேம் பி ப்ளஸ் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பை ஐயில் வந்தால் மீ, வி வந்தா அஸ், யூ வந்தா யூ, தே வந்தா தெம், நேம் ப்ளூரல் வந்தா நேம் ப்ளூரல், ஹி வந்தா ஹிம், ஷி வந்தா ஹேர், இட் வந்தா இட், நேம் சிங்குலர் வந்தா நேம் சிங்குலர். இந்த மாதிரி போட்டுக்கலாமா? வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டீங்க நம்புகிறோம். will I read the book? will I take the book? நான் புத்தகத்தை எடுப்பேனா? அப்போ எப்படி மாறும்? will the book ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. will the book be taken? will the book be taken by me? புத்தகம் என்னால் எடுக்கப்படுமா அப்படின்னு கேள்வியாக மாறிடும். will we take the book? நாங்கள் புத்தகத்தை எடுப்போமா? will the book be taken by us? புத்தகம் எங்களால் எடுக்கப்படுமா அப்படின்னு மாறிடும். will you take the book? நீங்கள் புத்தகத்தை எடுப்பீர்களா? will the book be taken by you? புத்தகம் உங்களால் எடுக்கப்படுமா? அந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்க. சரி, எழுதிட்டீங்க நம்புகிறோம். அதே மாதிரி இதுக்கு பாருங்களேன். will he take the book? அவன் புத்தகத்தை எடுப்பானா? will the book be taken by him? புத்தகம் அவனால் எடுக்கப்படுமா? will she take the book? அவள் புத்தகத்தை எடுப்பாளா? will the book be taken by her? புத்தகம் அவளால் எடுக்கப்படுமா? ஸோ சிம்பிளாக அந்த பேட்டர்ன் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா போதும். நம்மளோட எழுதி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? வீடியோவை நிறுத்தி எழுதிக்கிறேங்க. எழுதிட்டீங்க நம்புகிறோம். அதே மாதிரி புக்ஸ் அப்படின்னு ப்ளூரல் வந்திருக்கு. will I take books? நான் புத்தகங்களை எடுப்பேனா? அது மாற்றமே கிடையாது. ப்ளூரல் வந்தாலும் சிங்குலர் வந்தாலும் பேட்டர்ன் படித்தோம்ல, 2 ஒன்று தான். will books be taken by me? புத்தகங்கள் என்னால் எடுக்கப்படுமா அப்படின்னு மாறிக்கிறோம். ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறேங்க. எழுதிட்டீங்க நம்புகிறோம். இப்போ இதை பாருங்களேன். will she take books? அவள் புத்தகங்களை எடுப்பாளா? will books be taken by her? புத்தகங்கள் அவளால் எடுக்கப்படுமா? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்க. வாசிச்சும் பார்த்துக்கிறீங்க. சரிங்களா? எப்பவுமே அந்த பேட்டர்ன் ஞாபகம் தான் போதும். நம்ம ஏகப்பட்ட வார்த்தைகளை உருவாக்கலாம், ஏகப்பட்ட சென்டென்ஸ். சரிங்களா? பேட்டர்ன் மட்டும் எப்பயுமே சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சு நினச்சி பார்க்கணும். தூங்குற முன்னாடி ஒரு தடவை நினச்சி பார்க்கணும். ஞாபகம் வர்ற வரைக்கும் நினைவில் நல்லா பதிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பண்ண நினைக்க வேணாம். will I take the stone? இப்போ ஸ்டோன் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கு. will I take the stone? நான் கல்லை எடுப்பேனா? will the stone be taken by me? கல் என்னால் எடுக்கப்படுமா அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஸோ இந்த இடத்துலையும் வீடியோ நிறுத்தி மொத்தமாக எழுதிக்கிறீங்க. அடுத்த பேஜ் போயாச்சு. அதே மாதிரி will he take the stone? அவன் கல்லை எடுப்பானா? will the stone be taken by him? கல் அவனால் எடுக்கப்படுமா அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஸோ வீடியோவை நிறுத்தி எழுதிக்கிறீங்க. இந்த இடத்துலையும் எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்து will I take stones ப்ளூரலாக மாறி இருக்கு. நான் கற்களை எடுப்பேனா? will stones be taken by me? கற்கள் என்னால் எடுக்கப்படுமா அப்படின்னு மாற்றிக்கிறோம். இதே மாதிரி இந்த இடத்துலையும் வீடியோ நிறுத்தி எழுதிக்கிறீங்க. எல்லாம் பயிற்சியாக எழுதி பழகினாதான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். இதே பேட்டர்னில் இருக்கும்போது நீங்கள் கவனித்து புரிஞ்சுக்கலாம். இப்போ will he take stones?
அவன் கற்களை எடுப்பானா அது எப்படி மாறும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்களாவே எழுதுங்க அந்த பயிற்சியா. எழுதிட்டீங்க நம்புறோம். இங்கே எழுதுனது இது ஒன்று தானா செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. பயிற்சி கேள்விகள் நீங்கள் எழுதுனது எதுவும் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. எதுக்கு சொல்கிறேன்னா தப்பாக எழுதிருந்தீங்கன்னா மாற்றிக்கிறங்க. பயிற்சி கேள்விகள் இந்த வெர்பில் நம்ம எழுதுனது தான். அதில் முக்கியமாக இந்த இடத்துல லெட்டர்ஸ் ப்ளூரல், ஷர்ட்ஸ் ப்ளூரலாக இருக்குது. வில் ஐ சி த டெம்பிள், நான் கோவிலை பார்ப்பேனா கேள்வி வாக்கியம் போட்டுக்கிறங்க இந்த இடத்துல. சரிங்களா. அப்போ வில் த டெம்பிள் பி சீன் பை மீ, கோவில் என்னால் பார்க்கப்படுமா. வில் த டெம்பிள் பி சீன் பை மீ, கோவில் என்னால் பார்க்கப்படுமா. வில் த டெம்பிள் சீன் பை அஸ், கோவில் எங்களால் பார்க்கப்படுமா. அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வீடியோ நிறுத்தி இதையும் எழுதிக்கிறங்க. எழுதிட்டீங்க நம்புகிறோம். இதே மாதிரி அவன் கோவிலை பார்ப்பானா, வில் ஹி சி த டெம்பிள். அதே மாதிரி வில் த டெம்பிள் பி சீன் பை ஹிம், கோவில் அவனால் பார்க்கப்படுமா அப்படின்னு எழுதிக்கிறங்க. இதே மாதிரி வீடியோ நிறுத்தி எல்லாத்தையும் எழுதிக்கிறங்க. எழுதிட்டீங்க நம்புகிறோம். இப்போ இதுக்கு எப்படி நாங்கள் வில் மட்டும் பயன்படுத்தணுமோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வெர்பு ஷெண்டு, ஃபினிஷ், பே, ஸ்பீக், வேர், சி மட்டும் பார்த்தோமா, டெம்பிள் பார்த்தோம் ஆப்ஜெக்ட். சென்டுக்கு லெட்டர்ஸ் ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறங்க. உதாரணத்துக்கு வில் ஐ சென்ட் த லெட்டர் அப்படின்னு மாற்றிக்கிறணும். புரியுதுங்களா. சென்டு லெட்டர்ஸ் அந்த ஃபார்மேட்டுக்கு எழுதும்போது வில் ஐ சென்ட் த லெட்டர், வில் ஐ சென்ட் லெட்டர்ஸ், வில் லெட்டர்ஸ் பி சென்ட் பை மீ அப்படின்னு மாற்றிக்கிறணும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இந்த சென்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தி இது எல்லாமே எழுதணும். இதே மாதிரி இதையும் எழுதிடணும், இதே மாதிரி இதுவும் எழுதணும், இதே மாதிரி இதுக்கும் எழுதிடணும். எழுதி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு வெர்பு முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ரெண்டாவது வெர்பு எடுக்கணும். ஃபினிஷ் அப்படின்றதுல த ஒர்க்குன்றது ஆப்ஜெக்ட், பேன்றது த மணின்றது ஆப்ஜெக்ட், ஸ்பீக்ன்றது தமிழ் அப்படின்றது ஆப்ஜெக்ட், வேர் அப்படின்னா ஷர்ட்ஸ் ஆப்ஜெக்ட், ரைட் த புக் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி வீடியோ நிறுத்தி எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் எல்லாத்தையும் எழுதிக்கிறங்க சென்டென்ஸு. எழுதிட்டீங்க நம்புகிறோம். அடுத்த பேஜ் வந்தாச்சு, பொதுவானவைகள். இது ஒரு லாஜிக் கொஸ்டின், நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான். சரிங்களா. விச் நம்பர் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க், உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் கண்டுபிடிங்க ஆன்சர். கண்டுபிடிச்சிட்டிங்க நம்புகிறோம். ஆன்சர் வந்து 3. ஏன் 3? 3னா அந்த பி ஆன்சர். எப்படி கேட்குறீங்களா, as you move from left to right, leftலேருந்து ரைட் மூவ் ஆகிறப்போ the spot total, spotனா அந்த டாட் இருக்கே அதான், spot total on each domino increases by 3 then decreases by 1 alternatively. இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கேருந்து 0 increases by 3 3, reduces by 1, 3ல் 1 போச்சுன்னா 2, 2ஓட 3 இன்க்ரீம் பண்ணால் 5, 5ல் 1 குறைச்சா 4, 4ஓட 3 கூட்டினா 7 டாட், 7 டாட் இருக்கா, 7ஓட 1 கழிச்சா 6 டாட்டு, 6ஓட திரும்ப 3 கூட்டினா 9 டாட் வரணுமா. அப்போ 6 டாட் இருக்குது, அப்போ 3 டாட் போட்டோம்னா 9000. அதனால் பி தான் ஆன்சர். சரிங்களா. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த தடவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.